இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து குண்டு குண்டாக இருக்கிற அரிசி. இந்த அரிசி தான் இட்லிக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த அரிசி ஒரு கிலோ எடுத்திருக்கேன் நான். அடுத்தது உளுந்து. இது வந்து ஒரு 170 கிராம்ஸ் நான் எடுத்திருக்கேன். சாதம். இது வந்து ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். சாதம் வந்து நான் எப்பயும் குக்கரில் வைக்க மாட்டேன், வடித்து தான் பழக்கம் எனக்கு. அதனால் நான் வடித்த சாதம் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா குக்கர் சாதத்தை விட வடித்த சாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா குக்கர் சாதம் வந்து விரைச்சிரும். வடித்த சாதம் வந்து உங்களுக்கு எப்பயுமே வடித்த மாதிரியே இருக்கும், அந்த சாஃப்ட்னஸாகவே இருக்கும். அதுக்காக தான் நான் வடித்த சாதம் எடுத்திருக்கேன். அடுத்ததாக வெந்தயம். இதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். எதுக்காக வெந்தயம் போடுறோன்னா, நம்ம வந்து தட்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. தட்டில் ஊற்றினாலோ இல்லை துணியில் ஊற்றினாலோ அதில் வந்து இட்லி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த வெந்தயம். அடுத்தது ஆமணக்கு கொட்டை. இது வந்து ஒரு 5 எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதை வந்து போட்டோம் இட்லிக்கு வந்து இதை போடும்போது நல்லா உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான். இது வந்து உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கொடுக்காது. ஸோ பயப்படாமல் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் ஆமணக்கு கொட்டை சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து நான் உடச்சி உள்ளே இருக்கிற பருப்பை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். 5 பருப்பு இருக்குது. இப்போ அரிசி நான் 1 கிலோ சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து நல்லா ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா தண்ணியில் போட்டு அலம்பிட்டு, நம்ம வந்து இப்போ எந்த சாப்பாட்டுக்கு நம்ம எந்த தண்ணி யூஸ் பண்ணுவோமோ அந்த நல்ல தண்ணியவே நான் ஊற்றி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அடுத்ததாக உளுந்து ஒரு 170 கிராம் சொல்லியிருந்தேன். அதை வந்து நான் உளுந்தையும் வெந்தயத்தையும் ஒன்றா போட்டு நல்லா ஒரு 2-3 தடவை அலசி நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதுவும் ஒரு 3 மணி நேரம் தான் ஊற வச்சுருக்கேன். நமக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் ஊறினா போதும், ரொம்ப ஊறணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி நம்ம ஏன் அரிசியும் உளுந்தும் தனித்தனியாக ஊற வைக்கிறோம் அப்படின்னா, உளுந்தை வந்து நம்ம நல்லா பொதன்னு ஆட்டி எடுக்கணும். அப்போ தான் அது வந்து உங்களுக்கு இட்லி வந்து நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக வரும். ஸோ அதுக்காக நம்ம அதை தனியாக வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் தோசை அந்த மாதிரி செய்கிறீங்கன்னா நீங்கள் அரிசியும் உளுந்தையும் ஒன்றா கூட போட்டுக்கலாம். இட்லிக்கு வந்து எப்பயுமே தனித்தனியாக தான் ஊற வைக்கணும். ஓகே, இப்போ மாவு ஆட்ட போகிறோம். மாவு ஆட்டுறதுக்கு முன்னாடி கல்லை நல்லா கழுவிக்கோங்க. நான் இப்போ நல்லா அலம்பிட்டேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உளுந்தும் வெந்தயமும் போட்டுக்கலாம். உளுந்து வந்து நல்லா பொதன்னு நம்ம ஆட்டி எடுக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு. ஸோ உளுந்து வந்து கொஞ்சம் நம்ம எந்த தண்ணியில் ஊற வச்சோமோ உளுந்த அதே தண்ணியே தான் நான் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே பாருங்கள் மாவு நல்லா ஆடிடுச்சு. நல்லா சூப்பராக புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்கள். மாவு பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது. நல்ல சைடாக இருக்கிறதெல்லாம் எடுத்து விடுங்க. அப்போ தான் நல்லா மசியும். 1-2 ஆடாமல் ஒதுங்கி இருக்கும் உளுந்து. அதனால் அதை வந்து நல்லா கை வச்சு இப்படி எடுத்து விடுங்க. கை வச்சு நம்ம செய்கிற நேரம் கொஞ்சம் கை பத்திரமா பார்த்துக்கோங்க, இல்லைன்னா கல்லில் எதுவும் நசுங்கிக்கும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக செய்யுங்க. இப்போ நம்ம மாவு வழிச்சிடலாம். பாருங்கள், இப்படி போடுற நேரம் தொப்புன்னு சத்தம் வருது பாருங்கள். இந்த மாதிரி சவுண்டு வரணும். பாருங்கள், உளுந்து நல்லா ஆட்டி நம்ம வச்சு
எடுத்துட்டோம். அப்படியே அழகாக பொத்துன்னு விழுது பாருங்கள். கை நினச்சி போட்டோன்னா கையில் ஒட்டாமல் சூப்பராக வரும். ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம அரிசி போடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுவலை. ஏன் கழுவலை அப்படின்னா, இப்போ உளுந்தோடு தான் நம்ம இந்த அரிசியை போட்டு எடுக்கிற நேரம் இங்கே உளுந்து எல்லாம் சேர்ந்தே வந்துடும். நம்ம இதை கழுவினோன்னா இப்போ உள்ளே எவ்வளோ உளுந்து இருக்குது பாருங்கள், இது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து ஆட்டிக்கிட்டோம். இப்போ உளுந்து வடித்தோடனே இப்போ அரிசி போட போகிறோம். நான் ஆன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஊற வச்சு தண்ணியவே நான் கொஞ்சம் ஆட் பண்ணி போட்டுட்டேன். நீங்கள் தண்ணி ஆட் பண்ணலைன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப அது பிடிச்ச மாதிரி ஆகி அப்படியே ஓடாமல் நின்றும் கிரைண்டர். அதனால் கொஞ்சம் தண்ணி இருக்கணும், பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் அரிசி எல்லாம் போட்டேன். இப்போது நம்ம இந்த ஆமணக்கு கொட்டை வச்சுருந்தோம் இல்லைங்களா, 5 இது அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்ததாக சாதமும் நம்ம போட்டுடலாம். சாதம் போட்டு ஆட்டும் போது நமக்கு வந்து நல்லா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். தோசை ஊற்றினாலுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். சாதம் போட்டாச்சு. தேவையான அளவு தண்ணி தெளித்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஆட விடுங்க. அதே மாதிரி தேவையான அளவு உங்களுக்கு உப்பு, இந்த மாவுக்கு எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு 2 ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். போட்டு நல்லா மாவை வந்து நம்ம 1-2 ஆட்டி எடுக்கிறது எனக்கு பிடிக்காது. எனக்கு வந்து நல்லா மாவு ஆட்டணும், அப்போ தான் எனக்கு பிடிக்கும். ஸோ நான் நல்லா மாவை ஆடினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். பாருங்கள், அரிசி நல்லா மசிஞ்சிருச்சு. நமக்கு வந்து அரிசி ஆடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உளுந்து தான் ஒரு 20 to 25 minutes ஆகும். அரிசி வந்து ஒரு 10 to 15 நல்லா மசிஞ்சிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்லா எனக்கு மசிஞ்சிருக்கு. இப்போ நான் வலிச்சு எடுத்துடுறேன். ஓகே, மாவை நான் எடுத்துட்டேன். கல்லை நல்லா நம்ம அலம்பி விட்டுக்கலாம். இந்த தண்ணியை நம்ம மாவில் ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டேன் பாருங்கள். தண்ணி ஊற்றிட்டு அரிசி உளுந்து நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நமக்கு அரிசி வெயிட்டுன்றதுனால அது வந்து உள்ளார போயிடும், உளுந்து வந்து மேலே வந்துடும். ஸோ அதை நல்லா நம்ம கலந்து விட்டுட்டோன்னா அரிசியோடு நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விடணும், கை வச்சு தான் நம்ம கலக்கணும். அப்போ தான் இந்த ஏர் பபிள்ஸ்லாம் நல்லா இல்லாமல் அப்படியே நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகும். அப்போ தான் இட்லி நல்லா வரும். அது மட்டும் இல்லை, நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா ஹீட் இருக்கும். அந்த ஹீட் இதில் நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம கையில் அந்த ஹீட் போகும். ஸோ அந்த மாதிரி ஹீட் போகிறப்ப என்ன ஆகும்னா மாவு புளிக்கும். நீங்கள் கரண்டியை போட்டு கலந்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாவு வந்து நல்லா மிக்ஸும் ஆகிருக்காது, புளிக்கிறதுக்கும் டைம் எடுக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, என் கையில் மாவு கரைச்சேன்னா உடனே புளிச்சிரும் அப்படின்பாங்க. அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுக்கு காரணம் இதான், நம்ம உடம்புல உள்ள ஹீட்டு அதில் போகும், அவ்வளோதான்.
ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே உப்பெல்லாம் போட்டுட்டேன், அதனால் நான் இப்போ எதுவும் போட போகிறதில்ல. பாருங்கள் மாவு நல்லா வெள்ளையாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சூப்பராக வந்திருக்கு இந்த பேட்டர். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நான் கலந்து விட்டுட்டேன். இப்போ சுற்றியில் இருக்கிற மாவை வந்து நல்லா வடித்து விட்டுறேன். இப்போ இந்த மாவை வந்து புளிக்க வைக்கணும். இன்றைக்கி நைட் ஃபுல்லாக நான் மாவை வெளியவே வச்சு புளிக்க வச்சுட்டு காலையில் உங்களுக்கு இதில் இட்லி எப்படி வர்றதுன்றதை காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் ஒரு நைட் ஃபுல்லாக வெளியே வச்சுருந்தேன். இப்போ மாவு பாருங்கள் நல்லா புளிச்சிருக்குது. நமக்கு முதல்ல கொஞ்சமாக தான் இருந்தது, நான் ஆட்டி வச்ச மாவு. இப்போ நல்லா புளிச்சிருக்கு. நல்லா சூப்பராக பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து நம்ம நல்லா கிண்டிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மேலே அந்த புளிச்சு வந்த மாவை மட்டும் நீங்கள் இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த ஒரு ஈடு மட்டும்தான் உங்களுக்கு வந்து சாஃப்டாக நல்லா புசு புசுன்னு இருக்கும். இதை வந்து நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஃபுல்லாக ஊற்றினாலுமே இட்லி வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அதனால் இதை நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு இதில் இட்லி ஊற்றி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு இட்லி ஊற்றுறதை பற்றி இதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே இட்லி கொப்பரையில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். நம்ம என்றைக்கும் இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா கொதிச்சோன்னு தான் ஊற்றணும். ஸோ இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு, நம்ம இட்லி ஊற்றிடலாம். இப்போ நான் வந்து துணி போடாமல் தான் ஊற்ற போகிறேன். இப்போ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு எண்ணெய் எல்லாத்துலேயும் தடவிக்கிறேன். ஓகே, இப்போ நான் எல்லாம் எண்ணெய் தடவிட்டேன். இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு இதுலேயும் ஊற்றிடலாம். அந்த குழி அளவு தான் நான் ஊற்றுறேன். ஏன்னா இந்த ஏற்கனவே சின்ன குழின்றதுனால நான் அந்த அளவுக்கு ஊற்றிக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் தட்டில் எல்லாம் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம இதை இட்லி கொப்பரைக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு மீடியம் இதில் ஹீட் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸில் நமக்கு இட்லி ரெடி ஆயிரும். இட்லி வெந்தது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு இட்லி வெந்துருச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மேலே அந்த இட்லி மேலே பாருங்கள் லைட்டாக சின்னதாக அந்த துகள் மாதிரி தெரியுது பாருங்கள், அந்த சின்ன ஓட்டையாக. இந்த மாதிரி இருந்தாலும் இட்லி செமையாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம எடுத்தால் தான் தட்டில் கொஞ்சம் பிடிக்காமல் வரும். அதனால் கொஞ்சம் ஆறட்டும். லைட்டாக நம்ம மேலாவில் தண்ணி மட்டும் தெளித்து வச்சுக்கலாம். ஓகே, பாருங்கள் நமக்கு இட்லி எப்படி வந்திருக்குன்னு. அப்படியே சூப்பராக நமக்கு வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். பாருங்கள், இட்லி ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லா அழகாக சூப்பராக இருக்குது. உள்ளே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இட்லி. இதுக்கு நீங்கள் கார சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எது வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோஸ் போடுறது உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.